இன்றைய ஸ்பெஷல் பொன்னாங்கண்ணி கீரையில் நம்ம இட்லி பொடி செய்ய போகிறோம். இது கார்த்திகைக்கு என்ன விசேஷம்னா, அண்ணாமலைக்கு அவல் பொரின்னா, உண்ணாமலைக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது சமையலில் பொரியலாக செஞ்சு அன்னைக்கு படைப்பாங்க. நான் இட்லி பொடி செய்ய போகிறேன். இதை பறிச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையை இந்த அளவுக்கு பறித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான பொருட்களோட அளவுகளை கிச்சனில் வறுக்கும் போது சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க வேண்டியது காய்ந்த மிளகாய். ஒரு 25 எடுத்திருக்கேன். இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். மேலே செவந்தோடனே எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அடுத்தது உளுந்தை சேர்க்கலாம். மிளகாயை இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். இதை எடுத்து வச்சிடலாம் அப்படியே. அடுத்தது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு உளுந்தை வறுத்து எடுத்துடலாம். 100 கிராம் அளவுள்ள கருப்பு உளுந்து. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. அதனால தான் அதை சேர்க்குறேன். இதுவும் பொன்னிறமாக வரணும். உளுந்து வறுபட இன்னும் 1 நிமிஷம் டைம் எடுக்குங்க. அது வரைக்கும் அடுப்பை ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைங்க. உளுந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் எண்ணெயில் பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் பொடிக்கெல்லாம் நம்ம தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லதுங்க. பெருங்காயம் நல்லா பொரியணும். அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சோன்னே எடுத்துடலாம். இதே எண்ணெயில் 2 ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த கடலைப்பருப்பையும் எடுத்துடலாம். அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுள்ள ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுள்ள மிளகு, ரெண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜீரகம் செரிமான சக்தி அதிகமாக உள்ளதுனால மிளகாய் பொடிக்கு எப்பொழுதுமே சேர்க்கணுங்க. எல்லா மிளகாய் பொடிக்குமே சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் ரெண்டையும் எடுத்துடலாம். கடைசியாக நம்ம வறுத்து எடுக்க வேண்டியது பொன்னாங்கண்ணி கீரைங்க. இதை இது வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையில்லை. அடுப்பை ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் பொடிக்கு நம்ம கருவேப்பிலை சேர்க்கலைங்க. அதுக்கு பதில் தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையில் பல வகை உண்டுங்க. இது ஒரு வகை ரெட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த பொடியை நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்குங்க. உடம்புக்கும் ஆரோக்கியம், நம்ம கண்ணுக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு நேரடியாக நம்ம கீரையை சமைச்சு கொடுத்தா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. நம்ம மறைமுகமாக தான் செஞ்சு கொடுக்கணும் எல்லாமே.
இட்லி பொடிங்கிறதுனால கீரை கலந்துருக்கிறது தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு இதையும் சாஃப்டாக முருகலாகவும் இருக்கணுங்க. கொஞ்ச நேரம் தவாவோட சூட்லேயே இருக்கட்டுங்க, நல்லா முருகல் ஆகிடும். கடைசியாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது இதை சேர்த்துக்கலாம். மற்ற பொருட்களை ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். வறுத்து ஆற வச்ச பொருட்களையெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே பொடி பண்ணிடலாம். பொடியான ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பொடியாக நுணுக்கிக்கணும். வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.